பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலவேளையில் நாம் யாவரும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய இறை வல்லமைக்காக, இறை பிரசன்னத்துக்காக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரை இந்த உன்னதமான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதது அதனுடைய உன்னதமான கிருபை ஆண்டவரே. ஆகையால் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி வந்த ஒவ்வொருத்தரும் அப்பா உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகத்தை காணக்கூடிய கிருபை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தருவடிக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னீங்க உங்களுடைய செயல்களை பார்த்து நான் உங்களுக்காக ஆண்டவரே கதவுகளை திறந்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே. அப்பா, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது வாசல்கள் இந்த காலவெளியில திறந்து கொடுக்கும்படிக்காய் செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னமே இந்த ஜெபம் முழுவதுமாக வழி நடத்தும்படிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பங்கள், உன்னதமான வார்த்தைகள் யாவற்றும் ஒருவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது பிரயோஜனமாக பலனை கொடுக்கக்கூடிய கிருபை உள்ள வார்த்தையாய் மாறுபடிக்காய் செபிக்கிறோம் அப்பா. இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக செபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் கரங்களை தட்டி ஆகாதது எதுவும் இல்ல அப்பா, உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. Yes, Father, thank you, Jesus. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் கொண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் கொண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலாலே அலங்கோல முடவன் நன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலாலே அலங்கோல முடவன் நன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும் அப்பா, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். நம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு அலங்கார வாசலால அலங்கோலமா இருந்த முடவன் ஆண்டவர் நடுக்க கிருபை தந்தார். ஹalleluya. இன்றைக்கு நன்னாளில நீங்க பலவீனமாகும் துன்பத்திலும் துயரத்திலும் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் பலப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாரும் ராஜாவை நாம் கொண்டாடுவோம், நான் தூரம் துதி பாடி அவரை கொண்டாடுவோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எஸ் ஃபாதர். ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு
ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. ராஜாதி ராஜாவை நாம் கொண்டாடும் போது அவர் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்மளை பசும்புல் மேய்ச்சலில் நம்மளை நடத்தி நம்ம பசியாக இருக்கும் போது அவர் உணவு ஊற்றி நம்மளை மகிழ வைக்கிற கிருபை உள்ள உன்னதமான ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறை வார்த்தைக்காகவும் தொலைக்காட்சியை பாரத்தோடு காணக்கூடிய ஒவ்வொருத்தருக்காகவும் இப்பொழுது கண்களை மூடி நாம் செபிப்போமாக. உன்னதமானவரே, இந்த உன்னதமான காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் முழுவதுமாக உம்மை துதி ஆராதனையில எங்களை வழி நடத்தின உடைய பரிசுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது உம்முடைய உன்னதமான இறைவாக்குக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய இறைவாக்கு ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தக்கூடிய உயிர் உள்ள வார்த்தை ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையில சுகம் உண்டு, உம்முடைய வார்த்தையில பலன் உண்டு, உம்முடைய வார்த்தையில கிரியைகள் உண்டு. உம்முடைய வார்த்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆகையால் இந்த கால வேளையில் ஆண்டவரே உம்முடைய இறைவாக்கை ஆண்டவரே அப்பா கேட்கும் போது எல்லா விதமான செவிகளும் எல்லா விதமான இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிகளும் எது இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாக உம்முடைய வார்த்தையின் வல்லமையாக ஒவ்வொருத்தரும் நோயோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீ சுகமாக்குவீராக. ஆண்டவரே, உள்ள உடைந்தவர்களுக்கு உள்ளத்தை நீ தேற்றுவீராக. பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நீர் பலனை கொடுக்குவீராக ராஜா. சோர்வோடு இருக்கிறவர்களுக்கு நீர் சந்தோஷத்தை கொடுக்குவீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உயிரற்ற இருக்கிற வாழ்க்கை கூட அது ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருப்பதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இந்த கால வேளையில் பாரத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிற உம்முடைய ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இவர்களை துடும் அப்பா ஆண்டவரே. இந்த நன்னாளில ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை இவர்களோடு குடும்பத்தோடு இருக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு நீரே உம்முடைய அபிஷேக தண்ணீரால நிரப்பி அப்பா வற்றாத நீரூற்றை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இது அனைவற்றும் இங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த உன்னதமான நேரத்தில் நாம் யாவரும் இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரும் இந்த காலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று திருவருகை காலத்தின் கடைசி நாளைய தினத்தில் உன்னதமான இறைவனுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்க போகின்றோம். அது இன்று மாலையிலிருந்து தொடங்கிவிடும். ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற நேரம். ஆகவே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் என்ன சொல்லுகின்றது என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் கடவுளை புகழ்ந்து பாடுகிற நாள். இன்று ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 67 வாசிக்கின்றோம். அது 67 79 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள். ஆக இங்கு என்ன செய்கிறது பாருங்க. வாக்கை வாசிக்கும் போது, பிள்ளையின் தந்தை சகரியா, திருமுழுக்கு யோவான் உடைய தந்தை சகரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு, நண்பரே மக்களே நல்லா கவனிக்கணும். இந்த வாரங்களிலே கபிரியேல் தூதன் கன்னிமரியாளை சந்திக்கும் போது சொன்னார், இது உன்னால் நிகழாது, பயப்படாதே, தூய ஆவி உண்மையில் நிழலிடுவார், அப்போது நடக்கும். இந்த தூய ஆவி கன்னிமரியாள் மேல் நிழலிட்டவுடனே அவர் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார். எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்து சொல்லும் போது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரம்பினார்.
அவர் வயிற்றில் இருந்த குழந்தையும் தூய ஆவியால் நிரம்பினது. தூய ஆவி நிரம்பும் போது கடவுளை புகழ்ந்து பாடுகிற ஒரு அனுபவம் கிடைக்கின்றன. இதான் மரியாளுடைய புகழ்பாடலை நாம் கேட்டோம். அதே நேரத்தில் எலிசபெத் அம்மாவுடைய புகழ்பாடலை நாம் கேட்டோம். இனி தலைமுறைதோறும் பேருடையாள் என்று அழைக்கும், பெருமையுடையவள் என்று அழைக்கும், தூய ஆவியில் நிறைந்து சொன்ன செய்தி. அதே போல இன்றைக்கு பாருங்க, சக்கரியா தூய ஆவியால் நிரம்பினார். புதிய பாட்டிலே தூய ஆவி முதலாக அனுபவம் பெற்றவர்கள் இவர்கள். இவர்களுக்கு அடுத்துதான் சீடர்கள் பரிசுத்த ஆவியின் திருப்பொழிவை பெற்றுக் கொண்டார்கள். ஆக திருமுழுக்கு யோவானும் சக்கரியாவும் எலிசபெத்தும் தூய ஆவியால் நிரம்பினார்கள். தூய கன்னிமரியால் தூய ஆவியால் நிரம்பினார். நண்பரே மக்களே, இது விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குகள். இதிலிருந்து என்ன அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகின்றோம்? கிறிஸ்தவன் என்று வெறும் பெயர் அளவிலே வாழ்ந்தால் அது பிரயோஜனமற்ற வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்று தூய ஆவியின் அனுபவம் இருக்க வேண்டும். தூய ஆவியின் அனுபவம் பெறாத எவரும் கடவுளின் வாக்குகளை உச்சரிக்கவும் முடியாது, அந்த வாக்குகளே வல்லமை பெறவும் இயலாது. அது ஒரு சாதாரணமானதாய்த்தான் இருக்கும். தூய ஆவி அனுபவம் பெற்றவர்கள் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நாடி நரம்புகள் அனைத்தும் அந்த வாக்கிலே பிணைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அந்த வாயிலிருந்து புறப்படும் போதே ஒரு புதிய அனுபவம் கேட்கிறவர்களுக்கு உண்டாகிறதா இருக்கும். அதுதான் தூய ஆவியின் செயல்பாடு. ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகம் பாருங்க, சக்கரியா தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆட்கொள்ளப்பட்டு அவர் சொன்ன செய்தி என்ன? சும்மா பரிசுத்த ஆவி இறங்கின உடனே இஷ்டம் போல பேசுறது கிடையாது. பரிசுத்த ஆவி ஒருவருக்குள் இறங்கினால் என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் புனித கன்னிமரியாள் மேல் இறங்கின போது என் ஆன்மா என் ஆண்டவரை போற்றுகிறது என்று புகழ்ந்து பாடினார்கள். பரிசுத்த ஆவியானவர் எலிசபெத் அம்மாள் மேல் இறங்கும் போது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் என்று சொன்னார்கள். இப்போது பரிசுத்த ஆவியானவர் சக்கரியா மேல் இறங்கும் போது சக்கரியா என்ன சொல்லுகிறார் பாருங்க, 68வது வாக்கியம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்ற பெறுவாராக. Praising tongue, you will get it through the power of Holy Spirit. You will praise the God. You will praise Him. Automatically the word will come out from your mouth. The Holy Spirit will lead you how to praise the Lord. Unless you doesn't receive the Holy Spirit, you cannot praise Him. வாயிலிருந்து கடவுளை போற்றுகிற அந்த போற்றுதல் இருக்காது. நீங்க கடவுளை போற்றவே மாட்டீங்க. சும்மா கேட்டுக்கிட்டு அது என்ன அப்படியெல்லாம் அப்படி நினைப்பீங்க. பரிசுத்த ஆவியின் அனுபவம் வேணும். Why the God is sent to the Holy Spirit to praise Him always. கடவுளை போற்றுகிற நாவு கிடைக்கும். ஆகவே தூய கன்னிமரியாள் மேல் இறங்கின ஆவியானவர் கடவுளை போற்றும்படி செய்தார். எலிசபெத் அம்மாள் மேல் இறங்கின ஆவியானவர் கடவுளை போற்றும்படி செய்தார். சக்கரியா மேல் இறங்கின ஆவியானவர் கடவுளை போற்றும்படி செய்தார். நண்பரே மக்களே, பரிசுத்த ஆவியின் அனுபவம் என்ன? உன்னதமான கடவுளை போற்றுவது. அவரை பெற்ற அனுபவத்தவுடனே தனியாக ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் என்று உச்சரித்துக் கொண்டே இருக்கும். அது உன்னுடைய குணமோ என்னுடைய குணமோ அல்ல, அது பரிசுத்த ஆவியின் குணமாய் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பரிசுத்த ஆவி வந்த மாதிரி காட்டிக்குவாங்க. பரிசுத்த ஆவி ஒரு மனிதன் மேல் இறங்கினார், அவர் முதலிலே உன்னதமான கடவுளை போற்றுவார். You will praise. இங்க பாருங்க, இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுதலை செய்கின்றார். He realized that God came to this world to release us from all the difficulties. So I am praising the Lord. நண்பரே மக்களே, எப்படி பரிசுத்த ஆவியானவர் மனித உள்ளத்தில் இறங்கும் போது அந்த மனித உள்ளமானது உன்னதமான கடவுளை நோக்கி பார்க்கிறது என்பதற்கு ஒரு முன் அடையாளத்தின் உதாரணம். இன்றைக்கு கடவுளை போற்றுகிற நாள். காலையிலே சக்கரியாவின் போற்றுதல், மாலையிலே இன்று மாலையிலே அதாவது ஆட்டிடையர்களும் வானதூதர்களும் உன்னதங்களில் இருக்கிற கடவுளுக்கு மகிமை உண்டாகுக என்று போற்றுகிற நாள்.
ஆக மொத்தத்துல இன்றைக்கு 24ஆம் தேதி கடவுளை போற்றுகிற நாள். Praising the Lord. He sent the Savior to us. நம்மை மீட்கும்படி பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, சைத்தான் பிடியிலிருந்து, பல பிரச்சனையிலிருந்து, பல போராட்டத்திலிருந்து நிரந்தர விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர்தான். இயேசு என்ற பெயர் பூமியில் வழங்கப்பட்டது. இயேசு என்ற பெயருக்கு விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, ஆழ்கடலில் அனைத்தும் அப்படி அடங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதுதான் ஆண்டவர் கடலிலே பயணிக்கும் போது காற்றையும் கடலையும் பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அது உடனே அமைதலாயிற்று. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது. இதை படிக்கிறோம், தியானிக்கிறோம் இல்லையா? அனுபவம் எங்க இருக்கிறது? என்ன அன்புரை மக்களே, அனுபவம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்கும். You must feel in your body that the deliverance coming from Jesus. உனக்குள்ளே ஆண்டவரின் ஆவியானவர் விடுதலை கொடுக்க வருகிறார் என்று நீ ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆர்வம் இல்லாமல் இருப்பாய் என்று சொன்னால் உன்னால் அனுபவிக்க முடியாது. You can participate, நீங்க பங்கு பெறலாம், ஆனால் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்க. ஜெப கூடாரங்களிலே பங்கு கொள்ளலாம், ஆலயத்திலே பங்கு கொள்ளலாம், எல்லாவற்றிலும் பங்கு கொள்ளலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பங்கு கொள்கிறவர்கள், பார்ட்டிசிபேட்டிங், நாட் ரியலைசிங். அப்படியே உணர்ந்து அந்த உன்னதமான கடவுளை மகிமைப்படுத்துவது கிடையாது. There is no feelings between you and the God. The feeling must be there inside in our heart. இன்னைக்கு சக்கரியா சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகான செய்தி என்று பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், என்ன ஒழிக்கிறார்? இஸ்ராயலின் கடவுள் போற்றப்படுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுதலை செய்கிறவர். தேடி, உன்னை தேடி வந்து விடுதலை செய்கிறவர். wherever you may be, எங்க இருந்தாலும் சரி உன்னை தேடி வருவார். ஆகவே நாம் ஊதாரி மைந்தனுடைய ஓமையை வாசிக்கிறோம் இல்ல? ஊதாரி மகன் பன்றியின் தவிடு தின்னும் போது ஆண்டவர் தேடி குணத்தை கொடுத்தார். He realized in same spot, அந்த இடத்திலேயே பன்னி தவிடு தின்னுகிற அந்த இடத்துல அது கூட கிடைக்காம போனதுனாலே அவனுக்கு அறிவு புத்தி தெளிந்தது. அவன் அதே இடத்துல முழங்கால் இட்டான். ஐயோ தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, விண்ணுலகில் வாழும் தந்தையே, மண்ணுலகில் வாழும் என் தகப்பனுக்கும் நான் பாவம் செய்திருக்கிறேன். உணர்ந்தான். அந்த உணர்வை கொடுக்கிறவர் உன்னதமான கடவுள். நாம் செய்கிற தவறுகளை உணர்த்துகிறவர். Come out from the sin. என்னைக்கு பாவத்தை விட்டு வெளியேறுகிறோமோ அன்னைக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிப்பார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்கிறாரோ அந்த வாயானது, அந்த நாவானது கடவுளின் நாமத்தை முதலில் போற்றி கொண்டிருக்கும். வேற எந்த பெயரும் அந்த நாவில உச்சரிக்க இயலாது. இதுதான் பரிசுத்த ஆவி பெற்றதற்கான அடையாளம். ஒருவர் பரிசுத்த ஆவி, தூய ஆவி பெற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய நாவிலே கடவுளை போற்றுகிற போற்றுதல் எப்பொழுதும் இருக்கும். வேறு எந்த பெயரும் உச்சரிக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவி விட மாட்டார். பரிசுத்த ஆவி அனுபவம் பெறாதவங்க எந்த பேருனாலும் வாயில உச்சரித்துக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நண்பரே மக்களே, இன்றைக்கு எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. சக்கரியா சொல்லுகின்றார், தம் தூய இறைவாக்கினர் வாயிலான தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தொண்டு செய்தார். மீட்பர் ஒருவர் நமக்காக தொண்டு செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, நமக்கு ஒரு மீட்பர் உண்டு. The deliverance God. He will deliver us from all the difficulties, whatever it may be in our life. He is a one and only, the name Jesus. நண்பரே மக்களே, சக்கரியா தூய ஆவியில் நிறந்து சொல்லுகிற வாக்கு. தூய ஆவி இருந்தால்தான் பைபிளில் இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். தூய ஆவியின் அனுபவம் பெறவில்லை என்றால் பைபிள் படித்தாலும் உனக்கு புரியாது. You need the Holy Spirit to understand
the Bible to read and understand. பரிசுத்த ஆவி உதவி இல்லாம நீ படிச்சனா உன் இஷ்டத்துக்கு கதைகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லின்னு போயின்னு இருப்ப. If you receive the Holy Spirit, you will proclaim inner deeper verses from the Bible. The God Spirit will take us inside the heaven. நண்பரே மக்களே, ஒரு அழகான விளக்கம் சகரியா வாயிலிருந்து புறப்படுகிறது. மீட்பர் நமக்காக தோன்றியுள்ளார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். பகைவர் கையிலிருந்து. நம்மை பகைக்கிறவர் யார்? எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் அனைவரும் பகைக்க தொடங்குவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அனைவரும் பகைக்க தொடுவார்கள். பகையாளிகள் தானாய் உருவாவார்கள். எவரெல்லாம் தூய ஆவியின் அனுபவம் பெற்று வாழ நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு பகைவர்கள் தானாக தோன்றுவார்கள். ஏனெனில் அந்த பகைவர்கள் மனிதன் அல்ல, மனிதனுக்குள் நுழைந்து செயலாற்றுகிற தீய ஆவி. பசாசின் ஆவி மனிதனுக்குள் நுழைந்து மனிதனுக்கும் தூய ஆவி நிறைந்த மனிதனுக்கும் விரோதங்களை கொண்டு வருகின்றன. ஏனெனில் தூய ஆவியின் செயல்பாடு வேற, பசாசின் செயல்பாடு வேற. பசாசு உள்ளவன் கடவுள் வாக்கை உச்சரிக்க மாட்டான். பரிசுத்த ஆவி உள்ளவன் கடவுளின் வாக்கை உச்சரிப்பான். அந்த உச்சரிப்பின் சத்தத்திலேயே அனைத்து மனங்களும் ஈர்க்கப்பட்டிருக்கும். பசாசும் உச்சரிக்கும், ஆனால் மனங்கள் ஈர்க்கப்படாது. அதிலே கடவுள் வாக்கும் இருக்காது. கடவுள் வாக்கு இல்லாத ஒரு பிரசங்கம் அது பசாசுடையது என்று சொல்லுகிறது. என் நண்பர் மக்களே, இன்றைக்கு பாருங்க எவ்வளவு அழகான சக்கரியாவின் பாடல் சொல்லுகிறது. நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவிக்க ஒருவர் இருக்கின்றார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கைகளையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்கை நிறைவேற்றுவதற்கு கடவுள் அவர் நினைவு கூர்ந்தாராம். எதை கொடுத்தார், எதை நினைவு கூர்ந்தார்? தொடக்க நூல் 12 வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எண்ணமோடுமான வானத்து நட்சத்திரங்கள் எண்ணிப்பார் என்று சொன்னார். எண்ணக்கூடுமானால் கடல் மண்ணலை எண்ணிப்பார். உன் சந்நிதி இப்படியாய் பெருகியிருக்கும். முடியுமா? வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் என்ன முடியுமா? கடல் மணலில ஒரு புடி மண் எடுத்து என்ன முடியுமா? நாட் பாசிபிள். அந்த அளவுக்கு இனத்தை பெருகச் செய்வேன். நன்றி மக்களே, அந்த இனத்திலிருந்து வந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே எண்ண முடியாத அளவுக்கு இருக்கின்றவர்கள். இந்த கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர் தூய ஆவியின் அனுபவம் பெற்றிருக்கின்றோம்? தூய ஆவியின் அனுபவம் எத்தனை பேரை இன்றைக்கு நிரப்பியிருக்கின்றன? எத்தனை கிறிஸ்தவர்கள் உங்கள் உள்ளத்திலே நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. அடையாளம் ஒன்றுதான். தூய ஆவி அனுபவம் பெற்றவர்கள் திருவிவிலியத்தை அதிகமாக பயன்படுத்துவார்கள். திருவிவிலியத்துக்காகவே வாழ்வார்கள். தூய ஆவி அனுபவம் பெறாதவங்க சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு வேற ஏதாவது புத்தகம் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. தூய ஆவியின் அனுபவத்துக்கும் அனுபவம் இல்லாததற்கும் இதுதான் வேறுபாடு. தூய ஆவி அனுபவம் பெற்றவர்கள் கடவுளின் வாக்குகளை கூறுவதிலே விவிலியத்தை பயன்படுத்துவாங்க. இது ஒரு சிறிய அடையாளம், முதல் அடையாளம். பிறகு செயல் வடிவிலே, உடை வடிவிலே வெளிப்படுகிறவைகள் எல்லாம் வேறு. முதல் அடையாளம், தூய ஆவி பெற்றவருடைய முதல் அடையாளம், கடவுளின் வாக்கு உள்ளத்திலே நிரப்புவதற்கு ஆவலோடு இருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை படிக்க தீர்மானிப்பாங்க. படிச்சதை சொல்வதற்கு தீர்மானிப்பாங்க. நண்பரே மக்களே, இதான் தூய ஆவியின் அனுபவம். ஏனெனில் இங்கு பாருங்க என்ன சொல்லுகிறார். தூய உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகின்றார். ஆகவே இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தூய்மையோடு நேர்மையோடு வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி
அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்து கொடுத்தார். எவ்வளவு அழகான செய்தி பாருங்க. ஜக்கரியா வாயிலிருந்து புறப்படுகிறது. ஜக்கரியா ஒரு குருவானவர். பிரசங்கம் எந்த அளவுக்கு இருக்கின்றன, எப்பேர் பெற்றவைகளை சொல்கிறார் பாருங்க. இவ்வாறு பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு, பகைவன் என்றால் யாரை குறிக்கிறது? பசாசின் செயல்பாடுகளை குறிக்கிறது, தீச்செயல்களை குறிக்கிறது. கோபம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்றுதல், தீய செயல்பாடுகள், தீமையான செயல்களை செய்வது, மறைவாக வெளிப்படையாக மறைந்து, இப்படி பல ரீதியில ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அலசி பார்க்க வேண்டியது. இந்த பகைவின் பிடியிலிருந்து விடுதலை செய்து தூய்மையோடு, பாவத்துக்கு அடிமையாகாமல் தூய்மையோடு, இரண்டாவது நேர்மையோடு, பேச்சிலும் வாழ்விலும் செயலிலும் நேர்மை, உண்மை. நேர்மை என்றால் உண்மை. ஆண்டவர் இயேசு சொன்னார், பிலாத்து கேட்டபோது உன் பெயர் என்ன? பிலாத்துவிடத்திலே ஆண்டவர் சொன்ன பெயர், என் பெயர் உண்மை, என் ராஜ்யம் உண்மை, என் சேவை உண்மை, என் பெயர் உண்மை. அவன் ஆச்சரியப்பட்டான். உண்மையா? அது என்ன? உண்மை என்றால் எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு உண்மை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. தூய ஆவியின் அனுபவம் இல்ல. தூய ஆவியின் அனுபவம் இல்லாத எவரும் பொய்யோடும் தீமையோடும் வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தூய ஆவி அனுபவம் இருக்கிறவர் உண்மையாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழ்வார்கள். அந்த உண்மையை குலைக்கும்படி பசாசு பல தீய சக்திகளை எழுப்புவான். கலக்கம் இன்றி தூய ஆவி துணையோடு பயணம் செய்வது. நண்பர்களே, மக்களே, தூய ஆவியின் அனுபவத்தின் அடையாளங்கள் சொல்லப்படுகிறது பாருங்க. ஒருவர் தூய ஆவியின் அனுபவம் பெற்றால் தூய்மையாய் இருப்பாங்க, பாவத்துக்கு அடிமை இல்ல. இரண்டாவது அடையாளம், நேர்மையோடும் உண்மையோடும் இருப்பாங்க. மூன்றாவது அடையாளம் என்ன? தூய ஆவியை பெறும்போது மூன்றாவது அடையாளம் என்ன என்று வாசிக்கும் போது பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? மூன்றாவது அடையாளம் வாசிக்கும் போது மிக அருமையாக சொல்லப்படுகிறது. வீழத்துல பார்க்கும்போது, இவ்வாறு பகைவரின் பிடியிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? விடுவிக்கப்பட்டு, முதலிலே தூய்மையோடும், இரண்டாவது நேர்மை உண்மை என்ற வடிவத்திலும், மூன்றாவது வாழ்நாள் எல்லாம். மூணாவது வாழ்நாள் எல்லாம். வாழ்நாள் எல்லாம் என்றால் பொருள் என்ன? சாகிற வரைக்கும். till the death comes to us. எனக்கு சாவு வர வரைக்கும் உண்மையோடும் நேர்மையோடும் தூய ஆவியின் அனுபவத்தில் நிறைந்து சாகிற ஒரு வாழ்நாள். மூணாவது அடையாளம், வாழ்நாள் முழுவதும். till you live in this world, you live for truth and you live for justice. This is the significance of the Holy Spirit. நண்பர்களே, மக்களே, யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவி அனுபவம் எப்படி இருக்கிறது? Are you filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியால் நீங்க நிரம்பி இருக்கிறீர்களா? இந்த செயல் இருக்கிறதா? நம்மை நாமே அலசி பார்க்கணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாரா இல்லையான்னு சும்மா தலாட்டி ஆமா இருக்கிறாருன்னு சொல்லி ஏமாத்தி கொள்ளாம அலசி பார்க்கணும். என்கிட்ட இந்த குணம் இருக்கிறதா? பாவத்தை விட்டு விலகி இருக்கின்றேனா? தூய்மையாய் வாழ விரும்புகின்றேனா? நேர்மையாக உண்மையாய் இருக்க விரும்புகிறேனா? இது தானா உள்ளத்துல வரும். ஏனெனில் அதை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். தூய ஆவியானவர் நடத்துகிறார். ஆகவே வாழ்நாள் முழுவதும் அச்சமின்றி, எதை குறித்தும் பயப்படாமல், என்ன மாதிரி எதிராளி வந்தாலும் பயப்படாம அச்சமின்றி செயல்படுவது. நண்பர்களே, மக்களே, கிறிஸ்தவர்களுக்கு அச்சமற்ற நிலை கொடுப்பது தூய ஆவியானவர். தமிழிலே ஒரு வாக்கு உண்டு பாருங்க, தலை நிமிர்ந்து நில். குற்றம் புரிந்தவன் தலை குனிவான், குற்றமற்றவன் தலை நிமிர்ந்து பயணிப்பான். தலை நிமிர்ந்து பயணிக்கிற ஒரு அச்சமின்றி பயணிக்கிறது. தவறு செய்தவன் தலை குனிகிறான்,
தவறு செய்யாதவனோ தலை நிமிர்ந்து பயணிக்க விரும்புகின்றான். பயமின்றி வாழ்வது, எதை குறித்தும் பயப்படாமல் இருப்பது, இந்த ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவி உள்ளே வரும்போது கொடுக்கின்றார். நண்பர் மக்களே, ஆகவே என்ன உரைக்கிறார் பாருங்க. அச்சமின்றி அவர் திருமுன், உன்னதமான கடவுளுடைய சன்னிதானத்தில் திருமுன் பணி செய்யுமாறு. யாருக்கு? ஆண்டவராகிய கடவுளுக்கு பணி செய்யுமாறு. சும்மா சொல்லிக்குவான், நான் ஆண்டு வேலை செய்யறேன்னு. நீ செய்கிற வேலையெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். நீ யாருக்கு வேலை செய்யற? தூய ஆவி அனுபவம் இல்லாதவங்க எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. தூய ஆவி அனுபவம் பெற்றவங்க இறைவனுக்கு மட்டுமே பணி செய்வார்கள். இறை பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசு விண்ணுலகம் அடையும் போது சொன்ன வாக்கு, விண்ணிலும் மண்ணிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, நீங்கள் சென்று நற்செய்தியை போதியுங்கள். நற்செய்தி என்ற புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே 4 புத்தகங்களாய் இருக்கின்றன. மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, யோவான். இந்த 4 புத்தகங்களில் எழுதப்பட்டவைகள் உன்னதமான கடவுள் நேரடியாய் வந்து பேசின வாக்கு. இதைதான் போய் பிரசங்கி என்று சொன்னார். இந்த 4 புத்தகங்களில் என்ன இருக்கிறது? நம்மை மீட்க ஒருவர் வந்தார். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார். மரிப்பதற்கு முன் மரித்தோரை எழுப்பினார். நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார். குடருக்கு பார்வை கொடுத்தார். மனமாற்றம் அடைந்தார்கள். அநேகம் பேர் இயேசுவின் பின்னே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே பயணிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஏனெனில் அந்தியோகியா பட்டணத்திலே முதலாக சீடர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் கிறிஸ்தவர்கள். இவர்கள் கிறிஸ்துவை போதிக்கிறதுனால் கிறிஸ்தவர்கள். ஆர் யூ கிறிஸ்டியன்? நீங்க கிறிஸ்துவுக்காக பணி செய்ய வந்தவங்களா? நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ வந்தவங்களா? உங்க மனசை கேட்கணும் கேள்வி. நான் கிறிஸ்துவுக்காக வந்தவனா? பெயர் மட்டும் கிறிஸ்தவன் வச்சுக்கிட்டா போதுமா? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, the 1st century, 2nd century, 3rd century, till the 6th century, you study about the Christian life, how they lived, for whom they lived. They followed one and only, it's a Bible, nothing else was there. முதல் 600 ஆண்டுகளிலே கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தினது பைபிள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அவர்கள் கடவுளுக்காக வாழ்ந்து ரத்தம் சிந்து மரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு கலப்படம் உள்ள கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, தூய ஆவி அனுபவம் பெற்ற தூய கன்னிமரியால் கடவுளை புகழ்ந்தார்கள். என் ஆன்மா என் ஆண்டவரை போற்றுகிறது. தூய ஆவியில் நிறைந்த எலிசபெத் அம்மாள், என் கடவுளின் தாய், என்னிடம் வரை நான் பாக்கியம் பெற்றவள் என்று போற்றினார்கள். தூய ஆவி அனுபவம் பெற்ற ஜக்கரியா, இஸ்ரவேலின் கடவுள் போற்றப்படுவாராக என்று போற்றினார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நடந்தது, பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஆக இது எதை விளக்குகிறது? தூய ஆவி ஒருவர் பெற்றுக்கொண்டால் உன்னதமான கடவுளை போற்றுவார்கள். அவங்க வாயிலிருந்து கடவுளை போற்றுகிறது மட்டுமே வெளிவரும், வேறு யாரையும் போற்றுவதற்கு அவங்க நாவு பயன்படாது. தூய ஆவி அனுபவம் பெறாதவர்கள் மாறி மாறி செய்வார்கள். அந்த வாய் சிந்தனை என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் வெளியிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, சக்கரியாவுடைய பாடல் நம்ம எப்படியாக ஊக்குவிக்கிறது பாருங்க. தூய ஆவியின் அனுபவம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த தூய ஆவி பெற்றவுடனே அடையாளம், முதலிலே பாவத்தை விட்டு விலகி தூய்மையாய் வாழ்வது. 2வது அடையாளம் நேர்மையாக உண்மையாக இருப்பது. 3வது அடையாளம் வாழ்நாள் முழுவதும், இந்த உலகத்திலே வாழ்கிற நாள் வரைக்கும் அச்சமின்றி பயமில்லாம வாழ்வது. 4வது அடையாளம் அந்த கடவுளுக்கு பணி செய்வது. 5வது அடையாளம்
அவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. இது தூய ஆவி பெற்றவங்களால தான் முடியும். இதான் சக்கரியா இன்றைக்கு நற்செய்தி வழியாக நம்மோடு உரையாடுகின்றார். ஆக நண்பரி மக்களே, என்ன சொல்லுகிறார் பாருங்க. பணி செய்யுமாறு வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். தன் பிள்ளையை பார்த்து கையில் ஏந்தி சொல்லுகிறார் பாருங்க. இப்போ அதாவது திருமுழுக்கு யோவான் குழந்தையை கையில வைத்துக் கொண்டு சக்கரியா தூய் ஆவில் நிறைந்த அந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார், குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செமைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். யாருக்கான வழி? ஆண்டவருக்கான வழி. இன்னைக்கு நீங்க எந்த வழியில பயணம் பண்றீங்க? மனசுல கணக்கு போட்டுக்கலாம், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துதாம்பா. உண்மைதான். இன்னைக்கு இயேசு என்ற பெயரை அறியாத ஒரு பூலோகத்திலே எவருமே கிடையாது. சிலுவை பார்த்தவுடனே இயேசு என்று சொல்லக்கூடிய எல்லா இனத்திலும் அறிந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது? வெறும் பெயரை அறிந்து கொண்டால் கிறிஸ்தவனாக இயலாது. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் என்ன? கிறிஸ்துவின் திட்டம் என்ன? அந்த திட்டத்தை நிறைவேற்றி நம்முடைய கையிலே பொறுப்பாய் கொடுத்திருக்கிறாரே, அந்த பொறுப்பை செய்யும்படி உன்னால் ஆகாது, என்னால் ஆகாது, ஆனா தூய ஆவி பெறும்போது ஆகும் என்று தூய ஆவி அனுப்பி நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவர் துணையோடு ஆண்டவரின் வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வழி வேறு யாருடைய வழியும் கிடையாது. நம்முடைய புனிதர்கள் எல்லாம் ஆண்டவரின் வழியை பின்பற்றி புனிதர்களாய் இருக்கின்றார்கள். நினைவு கூறுகிறோம் அல்லவா? ஆக நாம் இன்றைக்கு ஆண்டவரின் வழியை பின்பற்றி செல்லுவோம். ஆண்டவரின் வழியிலே தூய்மை உண்டு. ஆண்டவரின் வழியிலே நேர்மையும் உண்மையும் உண்டு. ஆண்டவர் வழியிலே அச்சம் இருக்காது. பிசாசை பார்த்தாலும், மந்திரவாதியை பார்த்தாலும், வெள்ளி சூன்யத்தை பார்த்தாலும் கண்களிலே பார்த்தவுடனே சுட்டரிக்கிற வல்லமை தூய ஆவியின் அனுபவம் பெற்றவரிடத்துல உண்டு. அனுபவம் பெறாதவங்க பயந்து 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 வாழ்வாங்க. பயந்து வாழ்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? என்ன நடக்குமோன்னு பயப்படுறியா? எதை குறித்தும் பயப்படாது. நம் ஆண்டவர் மீட்பர் நம்மோடு இருக்கின்றார். இதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். ஆக எப்படி தன் பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார் பாருங்க. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் நிறைவாக்கினர். உன்னத கடவுள். என் அன்பு கிறிஸ்தவர்களே, இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உணர வேண்டும், நாம் உன்னத கடவுளின் பணியாளர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உன்னத கடவுளுடைய உண்மை வாழ்க்கையை பூமியில் வாழும் எல்லா மக்களினத்திற்கும் கொடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உணர்ந்திருக்கின்றோமா? உணர்வு இருக்கிறதா? இன்றைய நாளிலே அதை உணர்வோம். இன்றைக்கு உணர்வோம். வீட்டிலே ஸ்டார் கட்டுகிறோம். ஆனால் அன்று இயேசுவுக்கு உருவான ஸ்டாரில என்ன குணம் இருந்தது? அது எல்லாவற்றையும் விட பெரிதாய் இருந்தது. அது எல்லாவற்றையும் வெளிச்சத்தை விட இதனுடைய வெளிச்சம் அதிகமாய் இருந்தது. அடுத்து அது வழிகாட்டியாய் இருந்தது. வழிகாட்டினது. இயேசு எங்கு பிறந்திருக்கிறார் என்று கலங்கி போன ஞானிகளுக்கு இயேசு பிறந்த இடத்தை காட்டினது. அப்படி என்றால் the star given address where the Jesus is born. Your star is giving address. நாம வைக்கிற ஸ்டார்ல அட்ரஸ் கொடுக்குமா? நிச்சயம். உலகமே அறிந்து கொள்ளும் எந்தெந்த வீட்டில் ஸ்டார் கட்டி இருக்கிறதோ இவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க இன்னைக்கு ஸ்டார் கட்டுவாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. போறவங்கெல்லாம் பாரு, இது கிறிஸ்தவ வீடு, ஸ்டார் கட்டி இருக்குது. You belongs to the Christ. இன்றையும் உன் நட்சத்திரம் உன்னை வெளிப்படுத்துகிறது. நீ செய்யப்பட்ட ஒரு ஸ்டார், நீ கிறிஸ்தவன் வெளிப்படுத்துகிறது. ஆனால் நீயோ
கிறிஸ்தவனாய் வாழ விரும்புகிறாயா என்று யோசித்துப்பார். சேஞ்ச், கட்டிங் த கேக் மாத்திரம் வாழ்க்கை அல்ல, மாற்றம் பெற வேண்டும். ஸ்டாப் த ட்ரிங்கிங் பார்ட்டி which Jesus doesn't like it. குடிக்கார கொண்டாட்டத்தை ஆண்டவர் விரும்புவது கிடையாது. குடிக்கார கொண்டாட்டம் எல்லாம் பாவிகளின் கொண்டாட்டம். இயேசுவின் பிறந்த செய்தி பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. மயக்கத்தை கொடுக்கக்கூடிய எந்த பதார்த்தத்தையும் உண்ண இயலாது. அது பைபிள் படிக்கும் போது தெரியும். படிக்காமலே வாழும்போது எப்படி தெரியும்? மயக்கத்திற்கும் உணவுக்கும் அடிமைகளாய் வாழ்வதை விட்டுவிட்டு ஆண்டவரின் ஆவியை பெற்று ஆண்டவரின் மயக்கத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவாய் சொல்லுகிறது. குழந்தாய், நீ இறைவாக்கினர், உன்னத கடவுளின் இறைவாக்கினர், மறந்துடாத. இன்னைக்கு ஜக்கரியா நமக்கு வலியுறுத்துகிறார், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உன்னத கடவுளின் பணியாளர்கள். அதை கேட்கிற நீங்களும் உணரணும், இதை நம்ம பிள்ளைங்களுக்கும் உணர்த்தணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உணர்த்தணும். இதான் இன்றைய நற்செய்தி வாசகம் நம்முடைய அறிவு கண்களை திறக்கின்றன. ஆக என்ன உரைக்கின்றார் பாருங்க வாசிக்கும் போது, ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன் செல்வாய். பாவத்தை உணர்த்தி அதிலிருந்து வெளியாகி நீதி ஆண்டவரின் பாதையிலே பயணிக்கிற ஒரு வாழ்க்கை. இருளில் இருப்பின் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும். அந்த குழந்தை பார்த்து சக்கரியா சொல்லுகிறார் பாரு. என்னைக்கு அவங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னு சக்கரியா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இது தூய ஆவி அனுபவம் பெற்றவங்க தாங்க செய்ய முடியும். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களை பார்த்து இது சொல்லி இருக்கிறோமா? ஏன்னா தூய ஆவி அனுபவம் குறைவு. உங்க மனசுல கேள்வி கேட்டு பாருங்க, ஆமாவா இல்லையான்னு. என்னைக்காவது உங்க பிள்ளைங்களை பார்த்து உன்னத கடவுளின் பிள்ளைகள் நீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்திருக்கோமா? அவர் வழியை ஆயத்தம் செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கோமா? ஏனெனில் தூய ஆவி அனுபவம் பெற்றவங்க தான் செய்ய முடியும். சக்கரியா தூய ஆவியில் நிறைந்தார். கையில் ஏந்தின திருமுழுக்கு யோவான் எடுத்து அந்த குழந்தையா இருக்கும்போதே சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, பாவ பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்ய பிறந்தவன் நீ, கடவுளின் வழியை ஆயத்தம் செய்யும்படி பிறந்தவன் நீ, இருளிலும் இறப்பிலும் பிடித்தப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக பிறந்தவன் நீ. 79வது வாக்கியம், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யும் நாம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகின்றன. விண்ணிலிருந்து விடியல் எதற்காக? ஒரு தூய்மையான நடத்தையிலே வாழ்வதற்காக. ஆக இறுதி வாக்கியம் 79 என்ன உரைக்கின்றது? நம்முடைய கால்களை அமைதியின் வழியிலே நடக்க செய்து. அமைதியின் வழியில. இதான் எல்லாருக்கும் பிடிக்காது. அமைதியாயிருன்னு சொன்னாலே பிடிக்காது. ஆத்திரமா வாழ்ந்து இல்ல பழக்கம். எப்படி அமைதியா ஒரு வேலையை செய்ய முடியும்? பேசாம எப்படி ஒரு வேலையை செய்ய முடியும்? குறுக்கோ பேசாம எப்படி இருக்க முடியும்? ஆனால் பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றால் நீ எதை செய்தாலும் அமைதியோடு செய்வாய், வாக்குவாதம் இன்றி செய்வாய், எதிர்வாக்கு இல்லாமல் அமைதியாக செய்வாய். அது மக்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும். ஏனெனில் நீ பேசாமல் உன் சிந்தனைக்கு வேலை கொடுக்கும் போது நீ செய்கிற வேலை சரியாக இருக்கும். நீ பேசிக்கிட்ட ஒரு வேலை செஞ்சா அந்த வேலையில பிரச்சனை இருக்கும். இந்த அனுபவத்தை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, இன்று மாலை நாளை மகிழ்ச்சியாய் வாழ்கிற நேரம். அந்த மகிழ்ச்சி குடியில கிடையாது, அந்த மகிழ்ச்சி பிரியாணியில இல்ல, அந்த மகிழ்ச்சி புதிய ஆடை உடுத்துகிறதுல இல்ல. அதெல்லாம் நமக்கு நினைக்கிறபடி செய்வது அதுல அல்ல, கடவுளை போற்றுகிறதிலே தான் இருக்கிறது.
இந்த உன்னதமான நாளை கொடுத்த கடவுளே உம்மை நான் போற்றுகிறேன் என்று உன் மனதில் சொல்லணும். உன்னை தேடி வருகிறவர்களுக்கு நீங்க சொல்லணும். உங்க வீட்டுல கிருபை ஜோடிச்சு வச்சிருப்பீங்க. எல்லா வீட்டிலும் கிருபை இருக்கும். எந்த வீடு மாட்டுக்கொட்டாய் இல்லாம இருக்காது. உங்க வீட்டுக்கு வருகிற கெஸ்டுங்களுக்கு எதையோ பேசுகிறதை விட்டுட்டு அந்த கிருபை கிட்ட கூட்டிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க இருக்கிற மரியாள் யார்? தூய கன்னிமரியாள் யார்? ஒரு பெண் என்றால் முன்னடையாளம் கொண்டவர். தூய யோசேப்பு யார்? ஒரு கணவனுக்கு முன்னடையாளம். கணவன்னா இப்படி இருக்கணும். அங்கு அவங்களுக்கு பிறந்த குழந்தை இயேசு. இயேசு போன்ற பிள்ளைகள் உருவாகணும். அங்க இருக்கிற ஆட்டிடியர்கள் என்ன ஆகுது? தேவதூதர்கள் வந்து செய்தி கொடுத்து தேடி வந்தார்கள். இயேசு பிறந்த செய்தி முதலிலே உலக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆட்டிடியர்களுக்கு தேவதூதர்கள் வந்து அறிவித்தார்கள். அவங்க இயேசு பிறந்த இடத்திற்கு ஆட்டிடியர்கள் சென்றார்கள். அவர்களை காண்பிக்கும் போது சொல்லலாம், இது தேவதூதர்கள். அந்த பாட்டை தான் இன்னைக்கு திருப்பலியிலே, உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நல் மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. இத பாடுகிறோமே இன்னைக்கு கூட. இது எங்க உருவானது? கிறிஸ்து பிறப்பு நாள் என்று ஆற்றிடர்களும் வானதூதர்களும் புகழ்ந்து பாடினவை. நண்பரே மக்களே, லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே 10 இடம் பெற்றிருக்கிறது. வாசித்து பாருங்கள். இன்னைக்கும் நாம உன்னதங்களிலே பாடுகின்றோம். அது அந்த பாடல் கொடுத்தது உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதர்கள். பூமியிலே மனிதர்களோடு சேர்ந்து புகழ்ந்து பாடினார்கள். ஆகவேதான் திருப்பலியிலே அது முதலிலே இடம் பெற்றிருக்கின்றன. கடவுளை புகழ வேண்டும். பரிசுத்த ஆவி உதவியோடு புகழ்ந்தால் அவர் ராஜ்யத்துக்கு போய் சேரும். பரிசுத்த ஆவி உதவி இல்லாம என் குரலை காட்டிக்கிட்டோம், நான் நல்லா இருக்கேன் அப்படி என்னதான் வெளிப்படணும்னு நின்று பண்ணி நான் அது ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். அது நல்லா இருக்காது. ஃபீலிங்ஸ், உள்ளத்திலிருந்து ஒரு ஃபீலிங்ஸ், என் ஆண்டவரோடு இணைந்து நான் பாடுகிறேன் என்ற ஒரு இயக்கத்தோடு நீ பாடணும். அதான் தூய ஆவியின் அனுபவம். ஆற்றிடர்களும் உன்னதத்தில் இருக்கிற தேவதூதர்களும் திரளான தூதர்கள் வந்தார்கள், புகழ்ந்து பாடினார்கள். அதுதான் உன்னதங்களிலே பாடல். என் நண்பரே மக்களே, எவ்வளவு அருமையான விளக்கங்கள் நம்மில் இருக்கிறது. ஆனால் உணர்ந்து வாழ்கின்றோமா? அனைத்தையும் சடங்கு போல் அல்லவா நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சடங்குக்கும் சாஸ்திரத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றிவிட்டு பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற்று ஆண்டவரோடு இணைந்து புகழ்வோம். பீடிக்கும் சிகரெட்டுக்கும் குடிவெறிக்கும் அடிமையாகாமல், கெட்ட பேச்சுக்கும் வெத்தலைப்பாக்குக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகாமல், பொய்க்கும் பித்தலாட்டத்திற்கும் அடிமையாகாமல் உன்னதமான கடவுளை புகழ்ந்து நம்முழியாக அநேகரை ஆண்டவர் வழியிலே நடத்தி செல்லுகிற பாக்கியத்தோடு வாழ்வோம். இதான் கடவுள் நமக்கு தருகின்ற ஒரு அனுபவம். ஆகவே இந்திய நற்செய்தி திரும்ப நீங்க படிங்க. பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றால் அவங்க என்ன வாயிலிருந்து பேசுவாங்க, அதான் இன்றைக்கு நற்செய்தி. ஒரு பரிசுத்த ஆவி பெற்றால் அவங்க வாயிலிருந்து எது வரும் எது வராது, அதை முதலில் அறிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவி அனுபவம் பெற்றவங்க அனுபவம் பெறாதவங்க ரெண்டுக்கும் இருக்கிற வேறுபாடு கற்றுக்கொள்ளணும். அப்பதான் நாம நம்மளை திருத்தி ஆண்டவர் வழியிலே பயணம் செய்ய இயலும். ஆகவே நம்மை நாமே சமர்ப்பணித்து இந்த காலை நேரத்தில் ஜெபிப்போமா? உங்க குடும்பத்தை நினைவு கூறுங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களை நினைவு கூறுங்க, உங்க சொந்த பந்தங்களை நினைவு கூறுங்க, உங்களையும் நினைவு கூர்ந்த ஆண்டவரிடம் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக பரிசுத்த தூய ஆவியின் அனுபவம் பெற்று பயணிக்கிற நல்ல கிறிஸ்தவனாய் என்னை நிரப்புங்கப்பா என்று நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த காலவேளைக்காகவே நாங்கள் போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம் ஒருவருக்கே நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மீட்படையும்படி உமது திருமகனை இந்த உலகுக்கு அனுப்பினீர். ஆண்டாண்டு காலமாய் அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதில் இருக்கிற அத்தனை பேரும் தூய ஆவியின் அனுபவத்தோடு கொண்டாட நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அனைவரையும் ஆசீர்வதியும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அநேக தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி
அசிங்கமா இல்லாமல் பரிசுத்த ஆவியின் அனுபவம் பெற்று அநேகருக்கு உதாரணமாக வாழ்கிற நல்ல கிறிஸ்தவர்களை ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு உணர்ந்து செயல்படட்டும். இந்த ஆண்டு உணரும்படிக்காகவே இந்த கொள்ளை நோயை நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. மனிதன் தன் வாழ்க்கையிலே உணர்ந்து பயணிக்க வேண்டும். கண் போன போக்கிலே செல்லக்கூடாது என்று கொள்ளை நோயை அனுப்பினீர். அதை உணர்ந்தவர்கள் மீட்படையப்படுவார்களாக. ஒவ்வொருவரையும் உணர்த்தும் ஆண்டவரே. தான் போகிற வழிகளை கண்டறிந்து கொண்டு பயணம் செய்ய இறைவன் தாமே ஒவ்வொருவரையும் உணர்த்துமாறு வேண்டுகிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதியும். இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் பல தேசத்திலிருந்து பங்கு கொண்டு செபித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று சக்கரியா தன் குழந்தைக்கு சொன்ன வாக்கை இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்படி ஆண்டவர் நீர் உருவாக்குமாறுமை நோக்கி வேண்டுகின்றோம். உலகம் எங்கிலும் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களையும் மனமாற்றம் செய்யும். உலக மக்களுக்கு பணி செய்கிறவர்களாக, உலக மக்களை மீட்பின் வழியில் நடத்துகிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நீர் பயன்படுத்துமாறு செபிக்கின்றோம். நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் மத்தியில உருவாகட்டும். எங்களை நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனை, சொல், செயல் இவைகளில் செய்த தவறுகளை நீர் மன்னித்து எங்களுக்கு உமது வழியிலே பயணம் செய்கிற அந்த ஞானத்தை தருவீராக. தொடர்ந்து எங்களை காத்து நடத்தும் ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மீண்டும் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவை சொல்லிக் கொள்ளுகின்றேன். விஷ் ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். என் அன்பின் மக்களே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பது மீட்பின் நாள். பாவம் செய்து கொண்டாடுகிற நாள் அல்ல. குடிக்கும், சண்டைக்கும், குழப்பத்துக்கும் அடிமையாகாதீங்க. உடையிலேயே, உணவிலேயே, பணமில்லையே நினைக்காதீங்க. இதெல்லாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு தேவையற்றது. உனக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுல மகிழ்ச்சி ஆயிரு. யார் யாருக்கு என்ன கொடுத்து இன்னைக்கு நாள் இருக்கிறதோ மகிழ்ச்சி ஆயிரு. இல்லையே என்று நினைக்காத, இருக்கிறதுல மகிழ்ச்சி ஆயிரு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே சிலருக்கு பணம் பற்றாக்குறை இருக்கலாம், சிலருக்கு புத்தாடை இல்லாமல் போகலாம், சிலருக்கு உணவு கூட நல்ல உணவு சமைக்காமல் போகலாம். கவலை வேண்டாம். இயேசு மாட்டு தொழுத்தில் பிறந்த போது அங்க அவருக்கு கூட உணவு இல்லை. அவங்களோ ஏதோ ஒரு வீட்டுல வந்து மாடு தங்குகிற அந்த இடத்துல வந்து அங்க போய் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? அவர் பிறந்த உடனே ஒரு புது ட்ரெஸ் கூட அவருக்கு இல்லை. இதுதான் கிறிஸ்துடைய நோக்கம். அதெல்லாம் அவர் பார்த்து பூமியில பிறக்கல. ஒரு ஏழ்மையின் கோலத்தில பிறந்தார். ஏன் தெரியுமா? நாம் அனைவருமே அந்த நிலைக்கு நம்மை மாற்ற தாழ்த்த வேண்டும். எனக்கு இருந்தாலும் மகிழ்ச்சி, இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி. என்ன உனக்கு உருவாகணும்? ஐயோ இல்லையே நினைக்காதீங்க. இந்த ஆண்டு இல்லை என்றால் அடுத்த ஆண்டு திரும்ப வரும். ஆக இந்த ஆண்டில இருக்கிறதிலே மகிழ்ச்சி கொள்வோம். இல்லாதது குறித்து கவலைப்படாமல் என்ன ஆண்டவர் கொடுத்தாரோ ஆமேன், ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற வீடு எதுவோ அதுதான் கிறிஸ்துவை கொண்டாடுகிற வீடா. அதுதான் ஆண்டவர் பார்ப்பார். ஆகவே பார்ட்டி, கூத்து, தெருக்கூத்தெல்லாம் போட்டு ஆண்டவர் பிறப்பை அசிங்கப்படுத்தாதீங்க. வீட்டில புகழ்ந்து பாடுங்க. குடும்பமா ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்க. மீட்பின் நாள், எனக்கு மீட்பின் நாள். கடவுளை புகழ்ந்து எந்த குடும்பம் பாடுதோ அதுதான் கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்கின்ற குடும்பமாய் இருக்கும். ஆகவே உங்களுடைய எண்ணங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவோம். ஆண்டவர் விரும்புகிறது போல வாழ்வோம். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். மீண்டும் நாளை 4 மணிக்கு சந்திப்போம். சிறந்த ஒரு கிறிஸ்து பிறப்பு விழா செலிப்ரேஷன் இங்க இருக்கும். நாங்க மீண்டும் நாளை காலை எல்லாரும் ஆலயத்துக்கு செல்லுங்க, வீட்டுக்கு வாங்க, மதிய உணவு நல்லா சாப்பிடுங்க. 4 மணிக்கு குடும்பமாக எங்களோடு கிறிஸ்து பிறப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்க. அந்த ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை படித்துக் கொள்ளுங்க. இன்றைய வாசகங்கள் வாசிக்கும் போது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 to 16 வரைக்கும். The second book of Samuel, chapter 7, 1 to 16. திருப்பாடல் response reading, chapter 89, verses 1 to 4 and 26-28.
திருப்பாடல் சங்கீத புத்தகம் சாம்ஸ் 89 அதிகாரம் 1 முதல் 4 மற்றும் 26, 28. இன்றைக்கு நற்செய்தி டுடேஸ் காஸ்பல் ரீடிங் சென்ட் லூக் சாப்டர் 1 verses 67 to 79. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 67 79 வரைக்கும். மீண்டும் படிங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க, மறந்துடாதீங்க. அதுதான் நமக்கு வாழ்வு, அதுதான் வழி. எதை குறித்தும் கலங்காதீங்க. இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் தாமே தொடர்ந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். மீண்டும் நாளை 4 மணிக்கு சந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.